ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் கலை சேனல். டுடே வந்து நம்ம ரேப் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துணி தைக்கிறதுக்கு நமக்கு 2 மீட்டர் துணி வேணும். அது வந்து நம்மளுக்கு அகலத்தை பொறுத்து கொஞ்சம் அளவு வண்ணமாக இருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி நீளம் தேவைப்படும். நான் வந்து ஸ்லிம்மாக இருக்கவளுக்கான அளவு இது. உயரமும் அதே மாதிரி தான். ஒரு ஆள் வந்து கட்டையாக நெட்டையாக இருக்கிறத பொறுத்து தான் நம்ம உயரமும் அதே மாதிரி எடுக்கணும். இந்த துணியை வந்து நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். ஒரு சைடு மொத்த மடிப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து 4 துணியும் தனித்தனியாக இருக்குது. மொத்த மடிப்பு இருக்கக்கூடிய பக்கத்துல மேல நம்ம 4 இன்ச் குறிக்கணும். அந்த 4 இன்ச்ல இருந்து 12 இன்ச்சுக்கு நீளமா கோடு போட்டு கட்டம் போடணும். இது வந்து நம்ம இப்படி வளைச்சு கோடு போடணும். இது எந்த பகுதினா ஃபேண்ட்ல நம்மளுக்கு இப்படி வளைவான ஒரு பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி தான் நம்ம இப்போ இதுல வரைஞ்சு வச்சிருக்குது. இந்த துணிக்கு கீழ்ப்பக்கம் வந்து வேணா நம்ம வளைச்சு கோடு போடலாம், இல்லைன்னா நமக்கு வளைச்சு கோடு போட தேவையில்லை. இது சும்மா மாடலுக்காக தான். இந்த ரெண்டையும் நம்ம இப்போ கட் பண்ணணும். இந்த துணியை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே தச்சிடலாம். இந்த துணியில வந்து அதிகமா வந்து அளவு குறிக்க வேண்டியது வராது. அதனால நம்ம இந்த துணியை ஈஸியாவே தச்சிடலாம். வெறும் 2 கட்டிங்ல இந்த துணி நம்ம தச்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த துணியை நம்ம வெட்டியாச்சு. இந்த துணியை வந்து நம்ம இப்போ பிரிச்சு எடுக்கும். எப்போ நம்ம துணி தைச்சாலும் வந்து நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி நம்ம தைச்சாதான் நமக்கு வந்து தையல் வந்து வெளியே வராம இருக்கும். இப்போ இந்த துணியில வந்து ஒரு துணியை மட்டும் எடுத்து நான் விரிக்கேன். இதுக்கு மேல வந்து இன்னொரு துணியை நான் வந்து கமத்தி விரிக்கேன். நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி விரிக்கேன். அதுல அந்த யூ மாதிரி நம்ம கட் பண்ணிருக்கோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தைக்கணும். இப்ப வந்து அந்த யூ மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம தச்சாச்சு. நம்ம பொதுவா வந்து துணி வாங்கினாலே நூல் பிரியாத மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்ல, அது மாதிரி இந்த துணியில 4 பக்கமும் எனக்கு இருக்கு. அதனால வந்து இந்த பக்கத்துல நம்ம அடிச்சு தைக்கல. இல்ல நீங்க வந்து பெரிய துணி வாங்கியிருந்திய, உங்களுக்கு நம்ம கட் பண்ணி தான் எடுத்தோம் அந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த துணியை மடிச்சு தைக்கணும், இல்லாட்ட நூல் பிரிஞ்சிரும். கீழ்ப்பக்கம் நம்ம வந்து வளைச்சு வெட்டி இருந்தோம், அந்த பக்கம் வந்து நூல் பிரியது மாதிரி தான் இருக்கு. அதனால நான் அடிப்பக்கம் மட்டும் மடிச்சு தைக்கேன். இப்ப வந்து நான் கீழ்ப்பக்கம் வந்து தச்சாச்சு. இப்ப வந்து நம்ம பெல்ட் வெட்டதுக்காக துணி வெட்டி வச்சிருந்த மிச்ச துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம வந்து பெல்ட் கட் பண்ணணும். இதுல வந்து நமக்கு 2 பெல்ட் வேணும். ஒரு பெல்ட் அளவு என்னன்னா 3 இன்ச் அகலத்துல 60 இன்ச் நீளத்துல வந்து நமக்கு பெல்ட் வேணும். ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய துணி வந்து அவ்வளவு நீளம் இல்ல. அதனால நான் வந்து 3 இன்ச் அகலத்துல 30 இன்ச் உயரத்துல வந்து 4 பீஸ் கட் பண்ணுவேன். இந்த வீடியோல வந்து நான் தையல் மிஷினை யூஸ் பண்ணி தைக்கிறத காட்டல. ஜஸ்ட் வீடியோல வந்து தையல் மிஷின்ல தைக்கிறத காட்டணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து நான் ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இது மாதிரி நான் 4 பீஸ் கட் பண்ணணும். இப்ப வந்து நமக்கு 2 பெல்ட் தான் வேணும். அதனால வந்து நம்ம 2 துண்டு துணி சேர்த்து வச்சு தைக்கணும். இப்ப வந்து நம்ம தச்சு முடிஞ்சு இனி வந்து இந்த துணியை நம்ம வந்து 2ஆ மடிச்சு வச்சு அயன் பண்ணலாம். இது எதுக்குன்னா வந்து நம்ம தைக்கும் போது துணி அங்கேயும் இங்கேயும் மாறி போயிடாம இருக்கிறதுக்கு, இல்லாட்டி கிராஸ்ல நம்ம ஒரு பக்கம் மட்டும் நிறைய வச்சு தச்சிருவோம். அதனால இப்படி நம்ம அயன் பண்ணி தைக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி எதுவுமே ஆகாது. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்பதான் ஸ்டார்டிங்ல தைக்க படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து அயன் பண்ணி நீங்க துணியை வச்சு தைச்சேன்னா அது ரொம்பவே கரெக்டா வரும். நான் வந்து தரையில வச்சு அயன் பண்ண முடியாது. அதனால வந்து நான் ஒரு துணியை வச்சு அதுக்கு மேல போட்டு அயன் பண்ணுவேன்.
இப்போ வந்து நம்ம 2 பெல்ட்டையும் வந்து அயர்ன் பண்ணியாச்சு. அதுல வந்து 4 பக்கம் உண்டு. அந்த 4 பக்கத்தையும் எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பக்கம் துணியை எடுத்து நல்ல பக்கம் சேர்ந்திருக்கிறது மாதிரி வச்சு கிராஸ்ல நம்ம தைக்கணும். நம்ம இப்போ வந்து கிராஸ்ல தச்சாச்சு. தையல் பக்கத்துல வந்து நம்ம கட் பண்ணி விடணும் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை. அடுத்து இந்த துணியை நம்ம நிமிக்கணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃப்ராக்ல எல்லாம் பின்னாடி கெட்டுவோம்ல அது மாதிரி இருக்கும். இது மாதிரியே பெல்ட்டுக்கு 4 பக்கத்தையும் நம்ம தச்சு முடிக்கணும். இந்த பெல்ட்டை வந்து நம்ம 2ஆ மடிச்சு வச்சு நடுப்பக்கத்தை குறிக்கணும். ஃபேண்ட்ல உள்ள நடுப்பக்கத்துல இதை வச்சு நம்ம தைக்கணும். கரெக்டா நடுப்பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு தைக்கணும். இல்லைன்னா நமக்கு பெல்ட் வந்து ஒரு பக்கம் நெட்டையாவும் இன்னொரு பக்கம் கட்டையாவும் ஆயிரும். அதனால இப்போ வந்து நம்ம ஃபேண்ட் துணி எடுத்திருக்கோம். இந்த துணியில வந்து ஒரு பக்கம் இப்படி இருக்கு. இந்த துணிக்கு நடுப்பக்கத்துல வந்து பெல்ட்டுக்கு நடுப்பக்கத்தை வச்சு நம்ம தைக்கணும். எப்பவுமே வந்து நம்ம நல்ல பக்கம் சேர்த்து வச்சு தான் தைக்கணும். அது மாதிரி இந்த பெல்ட்லயும் வந்து நம்ம நல்ல பக்கம் சேர்த்து வச்சு தைக்கணும். அந்த பெல்ட்டை நம்ம அயர்ன் பண்ணி வச்சிருந்தனால மடிஞ்சுதான் இருக்கும். அதை நம்ம விரிச்சு வச்சு தைக்கணும். இப்ப வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்ப வந்து இந்த பெல்ட் துணியை வந்து நம்ம மடிச்சு உள் பக்கமா வச்சு தைக்கணும். இப்ப வந்து நம்ம ஃபேண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய துணியை மட்டும் தான் தச்சிருக்கோம். பெல்ட் பக்கம் உள்ள துணி இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த துணியை நம்ம எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த துணியை எப்படி தைக்கணும்னா மேல் பக்க துணியை மடிக்கணும். அதே மாதிரி கீழ்பக்க துணியை மடிச்சு வச்சு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு பெல்ட்டை தைக்கணும். இதே மாதிரி தான் ஃபேண்டுக்கு அடுத்த பக்க துணியும் இருக்கும். அதுல இன்னொரு பெல்ட்டையும் வச்சு தைக்கணும். துணி வந்து இப்படிதான் பாக்குறதுக்கு இருக்கும். இந்த துணியை வந்து நம்ம எப்படி போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த துணியை வந்து இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம துணியை முன்பக்கம் இருந்து பின்பக்கம் கெட்டணும். பின்பக்கம் இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம முன்பக்கம் வச்சு கெட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.